திருச்சி சமயபுரத்தில் பதநீர் கல் இறக்கிய 3 பனையேறிகளை பொய் வழக்கில் கைது செய்ததாக கூறி காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பனையேறிகள் பலர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஈச்சப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 3 பனையேறிகளை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி சமயபுரம் காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் மற்றும் பனையேறிகள் ஏராளமானோர் குவிந்தனர். காவல்துறையினரின் அத்துமீறலை கண்டித்து காவல் நிலையத்திலேயே தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 3 பனையேறிகளையும் போலீசார் அரை நிர்வாணமாக்கி கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதுக்கு இருந்துக்கிட்டு எங்க உங்க வீட்டுக்காரரு எங்க அப்படின்னாங்க. அவர் மலை ஏறி இருக்கிறாருங்க. தலைத்துல கொஞ்சம் பதில் இருந்து அதை அடிச்சு குடிச்சு பார்த்துட்டு நீங்க யார் பதில் கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க சங்கத்து மூலியமா ஏறாங்க அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன். எந்த சங்கம் உங்களை யார் சொல்லி இருக்குது இதை சொல்லிட்டு இருக்கீங்களே. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன பண்ணாரு, எங்கப்பா நீ யாரை கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் சங்கத்துக்கு தான் சார் ஏறோம் சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எட்டு காலியா வந்தாரு. அப்புறம் வந்து தான் தூக்கி வண்டியில் உட்கார வச்சு மூஞ்சி விட்டு எப்படியே கண்ணத்துல இந்த இடத்துலயே குத்துட்டாங்க. 2-3 வாட்டி குத்தி விட்டுட்டு அப்புறம் வண்டியில் கொண்டு போயிட்டாங்க. சட்ட விழிப்புணர்வு அடைந்து கல்லை உணவாக கொண்டாடி வரும் பனையேறிகள் காவல்துறையின் பொய் வழக்கை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். பனையேறிகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாக பனையேறிகள் குற்றம் சாட்டினர். சமயபுரம் காவல் நிலையத்திலேருந்து காவல்துறை உடை இல்லாமலே பனந்தோப்புக்குள்ளே வந்து அந்த சின்னையனுங்கிறவர் வந்து அடித்து உதைச்சி தடுக்க போன அவங்க மனைவியை வந்து காலால் எட்டி உதைச்சி அந்த அவங்களுக்கு முடியாமல் மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்கள வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்து சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லக்கூடிய காவல்துறை வந்து ஒரு அடிப்படை ஜனநாயகத்தை கூட மதிக்காமல் உடை இல்லாமல் உள்ளார உட்கார வச்சுருக்காங்க. அந்த சின்னையனை அவங்கள பார்க்க வந்த அவரையும் உடை இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கு வந்து கல்லை வந்து உணவில் ஒரு பகுதி தான் அப்படின்னு எதுக்கு நீங்கள் அறிவிச்சிங்க? அறிவிச்சிருக்கக்கூடாது. உணவுக்குள்ள ஒரு பகுதி அப்படின்னு அறிவிச்சிட்டு கல்லை இறக்குறதுக்கு அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டு அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்களை நீங்கள் வந்து காவல்துறையை பின்புலமாக உங்கள் காவல்துறையை பயன்படுத்தி கொடுமைப்படுத்தினீங்கன்னா இப்போ இந்த அரசு வந்து நீங்கள் யாரை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க? மக்களை பாதுகாக்க தானே அரசு. இரவு வரை போராட்டம் நீடித்ததால் தகவல் அறிந்து வந்த லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன் போராட்டத்தில் ஈடுபட்ட பனையேறிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பனையேறிகளை போலீசார் கைது செய்தனர். அப்போது பனையேறி விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பனையேறி விவசாயிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்ட நிலையில் பேருந்தின் சாவியை போராட்டக்காரர்கள் எடுத்துவிட்டதால் பேருந்தை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் வேறு வழியின்றி பேருந்தை தள்ளி சென்றனர். பனையேறிகள் போராட்டம், கைது, தள்ளுமுள்ளு காரணமாக சமயபுரம் காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது.